ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாட்களாய் மாறட்டும். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன். ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிலுவை கள்ளன் அவரை பரியாசம் பண்ணுகிறான். ஒரு பக்கத்தில் இருக்கிறவன் அவனுக்கு அது பைத்தியமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கத்தில் இருந்தவனுக்கு அது பைத்தியம் அல்ல. ஏதோ விஷயத்தை அவன் விளங்கி கொண்டான். இந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் சேர்த்து கொள்ளும் என்று அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவை கண்டுபிடித்து சில 100 வருடங்கள், ஒரு 500-600 வருஷத்துக்குள்ளதான் சரித்திரம். அதுவரைக்கும் அங்கே பூர்வ குடிகள், பழங்குடிகள், செவ்வந்திகள் இருந்தார்கள். ஏன் செவ்வந்திகள் என்று பெயர் என்றால், கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க அவன் புறப்பட்டு வந்தான். வந்தபோது அமெரிக்க கண்டத்தை பார்த்தார். அவருடைய எண்ணம் எல்லாம் இந்தியா. ஆனால் அவங்கள பார்த்தபோது அவர்களை பார்த்து ரெட் இண்டியன்ஸ்னு பெயர் வச்சிட்டார். இன்றைக்கும் பழங்குடி மக்கள், பூர்வ குடி மக்கள் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் உண்டு, யுஎஸ்ஏல உண்டு. அவர்களுக்கு மாதம் $1000 கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி அங்கே போனாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு வரை சரித்திரத்தில் கண்டுபிடிக்க முடியல. பூர்வ குடிகள் எப்படி இருந்தார்கள்? அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ். ஆனால் அங்கே ஏற்கனவே பூர்வ குடிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களை குறித்து சரித்திரம் நிறைய சொல்லுகிறது. ஆங்கிலேயர்கள் உள்ளே போன போது அவர்கள் வேட்டையாடி சாப்பிட்டு அப்படி காட்டுவாசிகளாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் பழங்குடி மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் தென் அமெரிக்காவில் இருக்கிறேன். அங்கே லீமாவில் இருந்து 600 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மலை பிரதேசம். அங்கே கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம். 12 மணி நேரங்கள் நேற்று நாங்கள் வாகனத்தில் வந்தோம். பழங்குடி மக்களை பார்த்தேன். நம்ம ஊரை விட இன்னும் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கும் அங்கே பழங்குடி மக்களை பார்த்தேன். நான் சின்ன பையனில் பார்த்துருக்கிறேன். செங்கலாக இருப்பாங்க, ஆனால் சுட மாட்டாங்க, அப்படி கட்டுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது முதல்ல எங்கள் வீடு நடுவில் மண்ணு தோண்டி அதில் அப்படியே கட்ட மண்ணு சொல்லுவாங்க, அதை வச்சு கட்டி பனை ஓலையில் செய்கிறாங்க எங்கள் அப்பா. எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அது மாதிரி இருக்கிறத பார்த்தேன். மண் சுவர்கள் இருக்கிறதை பார்த்தேன். தென் அமெரிக்காவிலே பெருவில் இருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு அங்கே மலை பிரதேசம். இப்போ ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த போது என்ன நடந்துச்சு? அவங்க கழுத்தில் ஒரு கல் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த கல் எதுக்குன்னா கத்தி தீட்டுக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க வேட்டையாடியில் பிழைச்சாங்க. இவங்க பிரெட்டு கொடுத்தாங்க, கேக்கு கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அந்த கல்லை கேட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கல் ஈஸியாக கிடச்சிது. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க கத்தி தீட்டத்துக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க. நடந்த உண்மை என்ன தெரியுமா? அது விலையேறப்பெற்ற வைடூரிய கற்கள். அவங்க இடத்த காட்டி கொடுத்தாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அவங்க பழங்குடி மக்களா மாதம் $1000 கொடுத்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் குடி புகுந்த ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு முழு உலகத்துக்கும் ஆளுகை செய்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. ஆனால் பழங்குடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு தலைமை போதகர் பேசும்போது சொன்னாங்க, அவங்க ரெட் இண்டியன்ஸ் சர்ச்சே இருக்க நான் பேசியிருக்கேன். இன்றைக்கும் அவர்கள் பின்தங்கி தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கு அது பெருசாக தெரியலை. வைரக்கல் பெருசாக தெரியலை. அது விலை அவங்களுக்கு தெரியலை. வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலன். சிலுவையில் இயேசு துக்கத்தை சுமந்தார். சிலுவையில் இயேசு சாபத்தை சுமந்தார். சிலுவையில் இயேசு அக்கிரமத்தை சுமந்தார். சிலுவையில் நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை, எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தம் உண்டாயிற்று. அவருடைய காயங்களால் நம்முடைய நோய்கள் குணமாகிறது. ஆமென். அவர் மனிதன் என்பதற்காக, மனிதனுக்காக பாடுபட்டார். மனிதன் அல்ல என்பதற்காக 3ஆவது நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சிலுவை நாதர் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், நம்புங்கள், விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கழுத்தில் சிலுவையை தொங்க போடுகிறதோ ஆலயத்தின் மேல் சிலுவை வைப்பதோ அல்ல. அது ஒரு அடையாளம் தான், அது அல்ல உண்மை. 3 சிலுவை உண்டு. 2 கள்ளர்கள், நடுவில் இயேசு. 3ம் சிலுவைதான். ஆனால் வெளியே தொங்க போடுகிற சிலுவையை பார்க்கலும் உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிற அனுபவமே, சிலுவையின் அனுபவமே மேலானது.
ஆமென். நான் வெளி தோற்றத்தில் போடுகிற சிலுவையில் திருப்தி அடைகிறவன் அல்ல. சிலர் தங்கத்தில் போட்டிருக்காங்க, சிலர் முத்துகள் வைத்திருக்கிறார்கள். உங்கள் பணப்பெருமையும் அழகையும் ஆடம்பரத்தை காட்டுகிறதுக்காக அப்படி செய்கிறீர்கள். சிலர் ஆலயத்திலே சிலுவை ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம் தான், ஆனால் அனுபவம் அல்ல. அனுபவம் உங்கள் இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற சிலுவையின் அனுபவம், உபதேசம். அந்த சிலுவையின் உபதேசத்தை சார்ந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறார், நானோ அல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஆமென் சிலுவையின் உபதேசம். அப்படின்னா என் கையை நீ தானா ஒண்ணு செய்ய முடியாது, என் சரீரம் தானா செய்ய முடியாது. நான் உலகத்துக்கு செத்து விட்டேன். ஆமென். அந்த சிலுவையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம். அந்த சிலுவையில் ஏற்பட்ட காயத்தினால் குணமாயிருக்கிறோம். அந்த சிலுவை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அல்ல, முடிவிலே நமக்கு மகிமையை தரும். சிலுவையில சொன்னார் அல்லவா, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அந்த மன்னிப்பை அவர் தந்து அவருடைய பிள்ளையை ஏற்றிருக்கிறார். அந்த சிலுவை நாதரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள், ஆராதிங்கள், விசுவாசிங்கள். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க, முடிவிலே பரலோகத்தை சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தங்கட்டும். God bless you. Have a nice day. ஜெபிக்கலாமா? தகப்பனே, சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதங்களை இன்னும் சுதந்திரிக்க விசுவாசத்தையும் கிருபைகளையும் பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.